Hi students, today discussion Mendelian law of inheritance. So law of dominance, law of segregations or law of purity of gametes, law of independent assortment. So வந்து Mendel proposed mainly three laws. One, law of dominance, and another one, law of segregations. Third one, law of independent assortment. ஓகேவா? ஸோ இப்போ அதில் law of dominance அப்படின்னா இது ஓங்குத்தன்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் F1 ஜெனரேஷனில் எது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அது டாமினன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ அதுதான் அது ஓங்குத்தன்மை. ஸோ அப்போ law of dominance. அண்ட் செகண்ட் ஒன், law of segregations ஆர் law of purity of gametes. ஸோ வந்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்து பிரிதல், செக்ரிகேட் ஆகுறது தனித்தனியாக. இப்போ கேப்சல் கூட இப்போ அந்த புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. அப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், அது சார்பின்றி ஒதுங்குதல். ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய்ஏ, ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஒய்ஏ, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிறது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து அவருடைய அந்த மெண்டலுடைய ஒரு பண்பு கலப்பு, அதாவது மோனோ ஹைப்ரிட் கிராஸில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை வந்து இந்த விதியெல்லாம் வந்து அவர் அறிவிப்பார். ஓகேவா? ஸோ அப்போ லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றது டாமினன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, செக்ரிகேஷன் அப்படின்றது தனித்து பிரிக்கிறது, ஸோ இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்றது சார்பின்றி ஒதுங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் என்னது law of independent assortment, law of segregation, law of dominance. So first one, law of dominance. When two pure breeding varieties with contrasting traits were crossed. So pure breeding varieties அப்படின்னும் போது விதவுட் எதுவும் கலப்பினம் இல்லாமல் அதே ஸ்பீஷியஸில் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் அப்படின்னா, ஸோ ஒன்றுனது வயலட்டு, இந்த பக்கம் என்னது ஒயிட் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிக் கேரக்டரில் கிராஸ் பண்ணுறாங்க. ஒன்லி ஒன் ஆஃப் த ட்ரைட் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிராஸ் பண்ணும்போது இப்போ நம்ம டாலோ டாஃபோ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? டால் தான் கிடைக்கிது. ஸோ அதே பேசிக்கில் தான் ரெண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயலட் கலர் ஃப்ளவர் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா? டாமினன்ட் ஆலிலி. ஸோ இப்போ வந்து இது என்னது பியூர் ப்ரீடிங் பேரண்ட்ஸ் தான். அதே ஒயிட் கலர் வந்து ஸ்மாலர் அது ரிசசிவ் ஆலிலி. ஸோ இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எக்ஸ்பிரஸ்டு, அப்போ ஒன்லி ஒன் ட்ரைட் வில் பி எக்ஸ்பிரஸ்டு இன் த ஆஃப் ஸ்ப்ரிங். அது வந்து அந்த ட்ரைட் என்ன ஆகுதுன்னா ஒன்லி ஒன் ஜெனரேஷன். இப்போ வந்து ரெட்டும் அந்த ஒயிட்டும் வயலட்டும் மிக்ஸ் ஆகாமல் ஸோ வெறும் வயலட்டு மட்டும் கிடச்சிருக்கு. த ட்ரைட் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் டாமினன்ட் அண்ட் ஒன் இஸ் விச் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ரெசசிவ். ஸோ இப்போ வந்து வயலட்டு மட்டும் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. அப்போ செல் பாலினேட் பண்ணும்போது F1 இதில் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸோ மிக்சிங்கில் இருக்கும்போது அப்போ டாமினன்ட் எது அப்படின்னா கேபிட்டல் ஆர். ஸோ அப்போ இது ஒன்று தான் கிடச்சிருக்கு, இன்னொன்று என்னென்னா கிடைக்கல. ஓகேவா? இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ் ரெஃபர்ட் அஸ் ரெசசிவ். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெசசிவ், எக்ஸ்பிரஸ் ஆகினதான் அது டாமினன்ட். ஸோ அப்போ இதுதான் என்னது லா ஆஃப் டாமினன்ஸ். எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து F1 ஜெனரேஷனில் அப்பியர் ஆகும். ஓகேவா? இது தட் இஸ் கால்ட் அ law of dominance. Okay, and second one, law of segregations. In organisms at the time of gamete formations, the allelic pair of gene segregate and the result each gamete will have one allele of the gene. Okay, so இப்போ வந்து ஒரு ஆர்கானிசத்தில் கேமெட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. இப்போ ஒரு ஜீன் இருக்குது, அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து டால் பேரண்ட்டு, இது என்னது ஹைப்ரிட் பேரண்ட், ஹைப்ரிட் டால். ஓகேவா? ஒன் பியூர் டால், இன்னொன்று என்னது ஹைப்ரிட் டால். ஸோ பியூர் டாலும் அப்படின்னும் போது இப்போ ஹைப்ரிட் டால் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேர் என்ன செக்ரிகேட் ஆகுது. இப்போ வந்து ஹைப்ரிட் டாலில் கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் இருக்குது. அப்போ வந்து தனித்தனியாக ஒரு கேபிட்டல் டீ தனியாகவும் ஸ்மால் டீ தனியாகவும் செக்ரிகேட் ஆகுது. அதுமாதிரி பியூர் டால்லையும் ஒரு கேபிட்டல் டீ இன்னொரு கேபிட்டல் டீ தனியாக செக்ரிகேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் என்னது லா ஆஃப் செக்ரிகேஷன். Segregate and as a result each gamete will have one allele of the genes, one allele of the gene. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா பேரண்ட்ஸ் இருக்கும், செகண்ட் ஒன்றுனா கேமெட்ஸ். அப்போ அந்த கேமெட்ஸ் எப்படி செக்ரிகேட் ஆகுறது தான் இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எந்த ஆர்கானிசம் வேணாலும் கேமெட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா அது எப்படி வந்து செக்ரிகேட் ஆகுது. இப்போ வந்து கேபிட்டல் ஆர்
கேபிட்டல் ஆர், இன்னொன்று ஸ்மால் ஆர்னா அது மாதிரி எப்படி வந்து அந்த ஸ்மால் ஆர் ரெண்டாக செக்ரிகேட் ஆகும், ரெண்டு கேபிட்டல் ஆர் ரெண்டாக செக்ரிகேட் ஆகும். ஸோ அப்போ இதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். ஓகேவா, தனித்து பிரியுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஜென்ரேஷனில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ அது செகண்ட் ஜெனரேஷனில் ரெண்டு கேரக்டரும் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு F1 ஜெனரேஷனில் எந்த டாமினன்ட் கேரக்டரோ அது மட்டும் அப்பியர் ஆகும். செகண்ட் ஜெனரேஷன்ஸ் ஓகேவா F2 ஜெனரேஷனில் ரெண்டு கேரக்டருமே அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இந்த பேசிக்கில் தான் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா எதாவது ஒன்று தான். இப்போ வந்து அன்லெஸ் do not show any blending both characters are seen such as the F2 ஜெனரேஷன். எந்த ஆளிலும் பெண்டிங் இல்லாமல் எல்லா கேரக்டருமே எதில் தெரியும்? இப்போ F2 ஜெனரேஷனில் செகண்ட் ஃபில் ஜெனரேஷனில். அதுவே although one of the character is not seen in the F1 generation, ஒரு கேரக்டர் மட்டும் சீன் ஆகும், இன்னொரு கேரக்டர் சீன் பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதுதான் இந்த F1 ஜெனரேஷன். இப்போ இதில் தான் வந்து டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் the factors are allies of pair separate segregate from each other such gametes receive only one of the two factors. ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னா எதாவது ஒரு அதுவும் ஹோமோசைக்கஸ் பேரண்ட் சொல்லுவோம். அப்போ ஹோமோசைக்கஸ்னால் சொன்னோம் எதாவது ஒரு இது வேறு எது மிக்சிங் இல்லாமல் homozygous parent produce similar gametes. Like heterozygous parent produce two kind of gametes. இப்போ ஹோமோசைக்கஸ்னால் இப்போ ரெண்டுமே கேபிட்டல் டி இருக்குது. அப்போ என்ன அது பியூர் கேமெட்ஸ். அப்படியே என்னது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஹோமோசைக்கஸ்னால் சிமிலர் கேமெட்ஸ் அப்படியே கொடுக்கும். அதே ஹெட்டரோசைக்கஸ் அப்படின்னு டூ கேரக்டர் வந்து மிக்ஸ் ஆகிறது. அப்போ டூ கைண்ட் ஆஃப் கேமெட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா, அதில் ஈச் ஹேவிங் ஒன் ஆல் இஸ் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ். கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் என்னது அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். ஏதாவது ஒரு கேமெட் என்ன கேமெட் இருக்கோ அது வந்து என்ன செக்ரிகேட் ஆகுது. அதில் F1 ஜெனரேஷனில் அப்படியே ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். F2 ஜெனரேஷனில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். டாமினன்ட் ஆலிலி ஃபார் சீட் ஷேப்பு ரவுண்டு கேபிட்டல் ஆர் இண்டிகேட் த கேபிட்டல் ஆர் அண்ட் ரிசசிவ் ஆலி ஃபார் சீட் ஷேப்பு ரிங்கிள்டு. ஸோ ரவுண்ட் சீடு ரிங்கிள் சீடு. இப்போ ரிசசிவ் ஆலில் வந்து ரிங்கிள்டு சுருங்கி போன விதை சொல்கிறான், அதுக்கு ரெஃபர்டஸ் டு ஸ்மால் ஆர். ஸோ இப்போ அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறோம். அப்போ அந்த குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு குரோமோசோம்ஸ் ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்து பேர் ஆகும். பேர் ஆகும்போது இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆராக பேர் ஆகுது. ஸோ அதில் மியாசிஸில் கேமெட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகுது. அப்போ எல்லாமே என்ன ஆகுது? தனித்தனியாக பிரிஞ்சிடுது. அப்போ இந்த இது தனியாக பிரிஞ்சிடுது, இது தனியாக பிரிஞ்சிடுது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா, இது என்னது அப்படின்னா தனியாக சார்பின்றி ஒதுங்குது. டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் allelic pair of the one gene will sort out independently of the alleles of another gene. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம அது தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். பட் இது ஒரு ஜீனு கூட அது கூட இண்டிபெண்ட். இப்போ வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இது F1 ஜெனரேஷனில் கிடைச்சிது. ஏன் அப்படின்னா இதனுடைய கேமெட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் தான். இந்த பக்கம் ஸ்மால் ஆர் ஓகேவா. அதுமாதிரி ஸ்மால் ஒய் இல்லை கேபிட்டல் ஒய். ஸோ இப்போ அந்த பேசிக்கில் தான் வரும். இதில் வந்து அதே மாதிரி தனித்தனியாக பிரிச்சு இண்டிபெண்டாக சார்பின்றி ஒதுங்குதுன்னும் போது தனித்தனியாக பிரியாமல் அது வந்து மிக்ஸ் ஆகி அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு கலப்பினத்தில் ஈடுபடுது. ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா டியூரிங் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா. அதை வந்து இதில் மூலயமா தான் அது நிறைய வந்து வேரியேஷன்ஸ் அக்கர் ஆகும். ஏன்னா அது அப்படியே கொடுக்கும். இதில் என்னென்னா மிக்ஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும்? நிறைய வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ புதிய நியூ கேமெட்ஸ் எல்லாமே ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ இப்போ இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெட்டாபிக் அந்த கேபிட்டல் இதெல்லாம் எந்த ஜீன் வந்து ரெண்டுமே என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகு பாருங்கள். மிக்ஸ் ஆகி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அதுவே அப்படியே மிக்ஸ் ஆகி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் அண்ட் தென் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். ஸோ இப்போ இதை பேஸில் அந்த மெட்டாபேஸ் 1 மெட்டாபேஸ் 2 அந்த ரியாக்ஷன்ஸில் கேமெட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுறதா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அதாவது தனியாக பிரிஞ்சு ஒதுங்கிறது. ஓகேவா. ஸோ இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து மெண்டலோன்ஸ் லா வந்து இம்பார்ட்டன்ட் 2 லாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் ஒன் லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் என்னது அவர் ப்ரப்போஸ் பண்ணது 3 லா. ஓகேவா. ஸோ அதில் தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். மோனோஹைப்ரிட் கிராஸ் இஸ் எ கிராஸ் பிட்வீன் த
டூ ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஒரு ஸ்பீஷியஸில் ரெண்டு ஜெனட்டிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஒன்று என்னது அப்படின்னா டால், இன்னொன்று என்னது டுவாஃபு. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ட்ரைட்ஸ் இஸ் கன்சிடர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னது இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ வந்து F1 ஜெனரேஷன், இப்போ கேபிட்டல் டி வந்து இண்டிகேட் த பேரண்ட்ஸ். ஓகேவா? பேரண்டல் ஜெனரேஷன்ஸ், அதாவது டால் பிளான்ட்டு. ஸ்மால் டின்னது இண்டிகேட் த டுவார்ஃப் பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதில் கேமெட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் என்னது கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் மிக்ஸ் ஆகுது. அப்போ அந்த கேபிட்டல் டியும் ஸ்மால் டி மிக்ஸ் ஆகுது. அதை என்ன பண்ணுறோன்னா செல்ஃபிங் பண்ணுறோம். அப்போ செல்ஃபிங் பண்ணும்போது இந்த புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கேமெட்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அப்போ ஜீனோடைப் ஆல் ஆர் ஃபஸ்ட்டு இந்த F1 ஜெனரேஷனில் ஆல் ஆர் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் கிடைக்குது. ஃபீனோடைப் என்னது ஆல் ஆர் டால். ஏன் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆகும், டாமினன்ட் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால F1 ஜெனரேஷன் டாலே கிடைக்குது. அதே மாதிரி F2 ஜெனரேஷனில் டால். ஓகேவா? ஜீனோடைப் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அதாவது 1:2:1. ஓகேவா? ஸோ அந்த புன்னட் ஸ்கொயரில் ஒரே ஒரு கேபிட்டல் டி, ரெண்டு கேபிட்டல் டி இருக்கிறது, ஒன்று மட்டும் ஒரு மிக்சிங் ஆகிறது ஹெட்ரோசைக்கஸ். ஓகேவா? ஹோமோசைக்கஸ். அப்போ ஹோமோசைக்கஸ் 1, ஹெட்ரோசைக்கஸ் வந்து 2, ஹோமோசைக்கஸ் அனதர் 1 டுவாஃப் வந்து 1. இதுதான் வந்து ஜீனோடைப்பு. அதே ஃபீனோடைப்பில் டால் டுவாஃப். ஓகேவா? டால் வந்து 3, டுவாஃப் என்னது 1. ஸோ இப்போ இந்த இன்வால்வ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஜீன் ஹேவிங் 2 alleles. ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரே ஸ்பீஷீஸில் 2 alleles எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அது எல்லாமே இந்த புன்னட் ஸ்கொயர் செக்கர் போர்டு சொல்லுவோம். இப்போ ஜீனோடைப்பிக் ரேஷியோ 1:2:1. ஓகேவா? மேல் பேரண்ட்டை ஃபீமேல் பேரண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஜினல் குருண்டால் புன்னட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்ட், இவர் தான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி மூலமா மேக் பண்ணி, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து அதை ஐசோலேட் பண்ணலாம். புன்னட் ஸ்கொயர் டயக்ராம்ஸ் ஹெல்ப் த கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிபிள் ஜீனோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் இன் ஜெனட்டிக் கிராஸு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது மாதிரி கிராஸ் பண்ணும்போது தான், அந்த கேமெட்ஸ் வச்சு கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸோ இவ்வளோ ஜீனோடைப்பிக் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கிது, இவ்வளோ ஃபீனோடைப்பிக் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் வந்து புன்னட் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் டயக்ராம் ஹெல்ப் த கால்குலேட் த ப்ராபபிலிட்டி பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ ஜீனோடைப் இருக்குது, அது மாதிரி ஜெனட்டிக் கிராஸ் எப்படி எந்த அளவுக்கு கிராஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கேபிட்டல் டி பியூர் ஹோமோசைக்கஸ் இருக்கா, இல்லை ஹெட்ரோசைக்கஸ் இருக்கா, அனதருக்கு ஹோமோசைக்கஸ் ரிசசிவ், ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், அந்த ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேசிக்கில் தான் இந்த புன்னட் ஸ்கொயர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது மோனோஹைப்ரிட் கிராஸு. ஸோ அப்போ அந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் ஸோ ஓவரால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு F1 ஜெனரேஷனில் 1064 நம்ம 787 அப்படின்றது என்ன அப்படின்னா 1064 277. இதுதான் என்னது ரேஷியோ. அப்போ வந்து ஒரு 1:3%. ஓகேவா? 3:1. ஸோ அப்போ வந்து 3:1 நம்ம ஜீனோடைப் ஃபீனோடைப் வந்து அப்பியர் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் எல்லாமே அது ஒரு ரெஜினட் புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னது மோனோஹைப்ரிட் கிராஸு. சிம்பிளாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ அது மாதிரி அந்த லா ஆஃப் டாமினன்ஸ், ஒன்று லா ஆஃப் டெக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.